திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 20 வழி இறைவனுடைய இயல்பை அறிந்த நாம் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 21 வழி இறைவன் 5 பூதங்களாகவும் சூரிய சந்திரராகவும் ஆன்மாவாக இப்படி 8 உருவங்களாக காட்சிப்படுவார் என்பதையும், இப்படி இறைவனுடைய பொது நிலையையும், ஆனாலும் இறைவன் ஞானமே வடிவான வேறொரு திருமேனியையும் கொண்ட உண்மை நிலையையும் காரைக்கால் அம்மையார் நமக்கு உணர்த்த வருகிறார். இப்போது அந்த பாடலை கேளுங்கள். அவனே இருசுடர் தீ ஆகாசம் ஆவான், அவனே புவி புனல் காற்று ஆவான், அவனே இயமானனாய் அட்டமூர்த்தியுமாய் ஞானமயனாகி நின்றானும் வந்து என்று. இறைவன் உயிர்களோடு தொடர்பில்லாத சொரூப நிலையிலே குணம் குறி கடந்து இருப்பவன். ஆனால் நாம் தியானத்தின் வழி மனம் ஒன்றி நிற்க வேண்டுமென்றால் பல வடிவங்கள் நமக்கு வேண்டும். ஆக நாமே பல வடிவங்களை அமைத்து வழிபாடு செய்கிறோம். இறைவனோ 5 பூதங்களையும் சூரிய சந்திரர்களையும் அதிட்டித்து நின்று அவற்றை இயக்குகிறான். அவற்றையே தன் வடிவங்களாக வைத்து உள்ளிருந்து இயக்குகிறான். பஞ்சபூதங்களும் சந்திர சூரியர்களும் அவன் கண்ட திருமேனிகள். 5 பூதங்கள் மற்றும் சூரிய சந்திரன் ஆகிய 8 ஜடப்பொருள்கள். இவைகளை உள்ளிருந்து இயக்குவது போலவே அறிவு பொருளாகிய உயிரையும் உள்ளிருந்து இயக்குகிறான். அதனால்தான் அவனை நாம் உயிருக்கு உயிராகி நிற்பவன் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். உடல் இயங்க உயிர் எப்படி இன்றியமையாததோ அதுபோல உயிர் இயங்க உயிருக்கு உயிரான ஒன்று வேண்டுமல்லவா, அதுவே பரமாத்மா. இந்த இடத்திலே மணிவாசக பெருமான் தோள் நோக்கத்திலே பாடிய பாடல் ஒன்று நம் நினைவுக்கு வரும். அவர் சொல்லுவார், நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் என போற்றி பாடுவார். சேந்தனாரும் தன்னுடைய திருப்பல்லாண்டிலே அட்டமூர்த்திக்கு என் அகநக ஊரும் அமிழ்தினுக்கு என போற்றி வணங்குவார். அப்பர் பெருமானோ இதனையெல்லாம் வலியுறுத்துவது போல இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமான நாயெறியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி என்று நின்ற திருத்தாண்டகத்திலே அழகாக பாடுவார். இவ்வாறே ஸ்ரீருத்ரத்திலும் உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் ஒவ்வொன்றாய் எடுத்து கூறி அங்கே நிறைந்து நிற்கும் சிவபெருமானை வழிபடுதல் அவசியம் என சொல்லப்படுகிறது. எங்கும் சிவமயமாய் எல்லாவற்றையும் சிவமாய் காணுதலே மெய் உணர்வு உடையவர்களுக்கு பொருத்தமான செயலாகும். நம்முடைய வரகுண பாண்டியரை எடுத்துக்கொண்டால் அவருக்கு வேப்பம்பழத்தை பார்த்தபோது அது சிவலிங்கமாய் காட்சிப்பட்டதாம். குளத்திலே தவளைகளெல்லாம் கொர 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 என சத்தம் போட்டபோது அந்த சப்தமானது அந்த பாண்டியனுக்கு ஹர 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 என்ற சிவ முழக்கமாக கேட்டதாம். தாய்மானவருக்கோ பூவை பார்க்கும்போது சிவத்தையே பார்ப்பது போல தோன்றியதாம். அதனால்தான் பாடுகிறார், பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி என்று. அப்பர் பெருமானை பாருங்கள், சிவபெருமானாலே வடக்கிலுள்ள ஏதோ ஒரு குளத்திலே மூழ்கியவர் திருவையாறு குளத்திலே எழுந்து திருக்கோயில் செல்லக்கூடிய வழியிலே கண்ட அனைத்து அகிரணை உயிர் பொருள்களிலும் அம்மையையும் அப்பனையும் கண்டதாக சொல்வார். கண்டேன் கண்டறியாதன கண்டேன் என்று பாடுவார். இப்படி அவனுடைய மூர்த்தங்களை அவனாகவே பாவிக்கும் சிறந்த பக்தி உணர்வில் காரைக்கால் அம்மையாரும் பாடுகிறார். சூரியன் சந்திரன் இருவரையும் சிவபிரானே எனக் கண்டு வணங்குகிறார். அதுவே அவனே இருசுடர் என்ற பாட்டினுடைய முதல் சொல் தொடரானது. அவை மட்டுமா, விருந்து எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியிருக்கும் வானத்தை பார்க்கிறார். எல்லை காண முடியாத அந்த ஆகாசத்தையே சிவனாக அவர் காண்கிறாராம். எல்லாவற்றையும் எரித்தும் பக்குவப்படுத்தியும் ஒளி தரும் தீயும் அவருக்கு சிவனாகவே காட்சிப்படுகிறார்.
எனவேதான் காரைக்கால் அம்மையார் வரகுண பாண்டியனைப் போலவே அவரும் பாடுகிறார், அவனே தீ ஆகாசம் ஆவான். இவை மட்டுமல்ல, நமக்கு ஆதாரமாக இருந்து நம்மை தாங்கும் புவியும் அவன்தான். நமக்கு உணவாகவும் உணவை உண்டாக்க இன்றியமையாத கருவியாகவும் இருக்கும் நித்த புனலும், அதாவது தண்ணீரும் அவன்தான். மூச்சுக்காற்றாய் நிற்கும் வாயுவும் அவன்தான். இந்த கருத்துதான் அம்மையை அவனே புவி அனல் காற்றாவான் என போற்றி பாட வைத்தது. அடுத்து சித்துப்பொருளாகிய உயிரை சொல்ல வருகிறார். உயிர்களிலே மனிதன் உயர்ந்தவன். அவை பாட்டி சொல்வாளே, அரிதரிது மானிடராய் பிறப்பரிது என்று. அப்படிப்பட்ட மனிதர்களிலே வேள்வி தலைவன் எனும் எஜமானன் உயர்ந்தவன். முன்னே சொன்ன ஏழோடு எஜமானனாகிய உயிரும் சேர்ந்து இறைவன் 8 மூர்த்தங்களை உடைய அட்டமூர்த்தியாக விளங்குகிறான். அதைத்தான் யமானனாய் அட்டமூர்த்தியுமாய் என்கிறார் காரைக்கால் அம்மையார். இப்படியெல்லாம் நாம் பார்க்கும் பொருளாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் கடந்தும் நிற்கிறான் சிவபெருமான். சிற்றறிவுடைய உயிரையும் தன் வடிவங்களில் ஒன்றாக கொண்டிருந்தாலும் அவன் முற்றறி உடையவன், எல்லாம் அறிந்த சர்வஜன், ஞானமே வடிவானவன், ஞானமயன் என்று சொல்கிறார். இப்படி சிவன் 8 பொருள்களாக வடிவமாக இருக்கக்கூடிய தலங்களை அட்டமூர்த்த தலங்கள் என்று சொல்லுவர். திருவாரூர் தலம் இருக்கிறது அல்லவா, அங்கே அவன் நில வடிவாகவும், திருவானைக்காவிலே நீர் வடிவாகவும், திருவண்ணாமலையிலே தீ வடிவமாகவும், திருக்காலத்தியிலே காற்று வடிவமாகவும், சிதம்பரத்திலே ஆகாய வடிவமாகவும், திருச்சிராப்பள்ளியிலே சூரியன் வடிவிலும், மதுரையிலே சந்திரன் வடிவிலாம், திருப்பெருந்துறையிலே ஆன்மா வடிவிலும் காட்சிப்படுவதை நாம் கண்டு வணங்கி போற்ற வேண்டும். அத்தோடு அடியார்கள் உள்ளத்திலே ஞான வடிவமாகி நிற்பவன் அவன். இப்படியாக இத்திருப்பாட்டிலே இறைவன் உயிர்களோடு தொடர்புடைய நிலையிலே உள்ள தடத்த நிலையையும் அவன் நம்ம கண்ணுக்கு புலப்படாத அந்த உண்மை நிலையையும் இந்த பாடல் வழி நாம் கண்டு மகிழ்ந்தோம் அல்லவா. திருச்சிற்றம்பலம்.